சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் பார்ப்போம். உங்களுக்கு 1-5-2024 வந்து மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு குரு மாறி செல்கிறாரு. அப்போ எல்லோரும் நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு 50% நல்லா இருக்குதுங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ராசியை வந்து சனி பார்ப்பார் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போ ராசியை வந்து 12வது மாதத்துக்கு பிறகு 2ஆம் வீட்டையும் பார்ப்பார். உங்களுடைய மனநிலையும் உங்களை ஆன்மாவும் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கும். 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அது மாதிரி பார்க்கும்போது குழந்தைகள் ரீதியாக சந்தோஷம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கும். அதே சமயத்தில் என்ன ஆகிருக்குனாக்கா, வருமானங்கள் நிறையா வந்து எல்லா காசும் செலவாகிட்டே இருந்திருக்கும். வெளியில் தள்ளிக்கிட்டே இருந்திருக்கும் எல்லா பணத்தையும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அம்மா ரீதியாக ஏதாவது உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று கொடுத்து அது காசை வெளியில் தள்ளியிருப்பார். உங்களுடைய ஆஃபீஸை போய் திறக்கவே முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். சில பேர் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். வேலைக்கு போனாக்கா அந்த காசு உடனே காலியாகும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா சனி உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்தார். அது மட்டும் இல்லாமல் குருவும் சனியும் சேர்ந்து பார்த்தாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் 2 விஷயங்களும் மாற்றி நடந்து மனநிலையிலையும் நிம்மதித்தன்மை ஏன்டா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையை கொடுத்துருப்பார். ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் மன கஷ்டங்களையும் வச்சுருந்துருப்பார். 9ஆம் இடத்துல இருந்தே இவ்வளோ சோதனையா அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வர்றாரு. கண்டிப்பாக சொல்லி கொடுக்கும் தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது வாயால் பேசி பிழைக்கும் தொழிலுங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் அனைத்துக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டை பார்ப்பார், 4ஆம் வீட்டை பார்ப்பார், 6ஆம் வீட்டை பார்ப்பார். வருமானம் நல்லா வருங்க. செலவை கொஞ்சம் கம்மி பண்ணுவார், செலவை குறைப்பார். எப்போ 12வது மாதத்துக்கு பிறகு தான் செலவை குறைப்பார். சனி உங்களுடைய 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் வீட்டுக்கு சனி போயிடுவார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க. அஷ்டமச்சனி ஆரம்பித்து என்ன பண்ணும், செலவை குறைக்கும். குடும்ப ரீதியாக கொஞ்சம் மன கஷ்டங்களும் சண்டை சச்சரவுகளும் இதெல்லாம் கொடுப்பார் தான். நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் அதையே வந்து குருவும் சனியும் மறுபடியும் 2ஆம் வீட்டையே பார்ப்பாங்க. அப்போ வருமானங்களையும் அதிகம் பண்ணும், காசு வந்து செலவு ஆகாது. அதுக்கு பதில் என்ன பண்ணுவார்னாக்கா, சம்மந்தமே இல்லாமல், ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் வீட்டையும் சேர்த்து பார்க்கறதுனால குடும்ப உறவுகளிடையே சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறத வந்து சரி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த குரு. ஆனால் உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்த்துருவார். 5ஆம் வீட்டை 12ஆம் மாதத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது பிள்ளைகள் ரீதியாக சில மன கஷ்டங்களும் பிரச்சனைகளும், ஒழுங்காக படிக்கலை, ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக மாட்டேங்குது, ஸ்கூலில் வாத்தியார் ஏதாவது குறை சொல்கிறாங்க, பையனுடைய சூழ்நிலையை ஒழுங்காக பார்க்கணும், இல்லை உடல்நிலை பாதிப்பு, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பெருசாலாம் பாதிக்காது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். சின்ன விஷயங்களுக்கு அனுபவிங்க. ஏன்னா இப்போ 9ஆம் இடத்துலேருந்து என்ன பண்ணுச்சு, சின்ன பிரச்சனையாக தான் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுவே உங்களால் தாங்க முடியல. அதே மாதிரியே ஒரு குழந்தை வேலை எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம தாங்கிக்கலாம். ஒரு குழந்தைங்களுக்கு ஒன்றுனாக்க தான் நம்ம நல்லா தாங்க முடியும். நமக்கு ஒன்றுனா கூட நமக்கு ஒன்றும் தெரியாது. குழந்தைங்களுக்கு ஒன்றுனா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் நான் கவனப்படுத்துகிறேன். உங்களுக்கு 4ஆம் வீட்டை குரு வந்து பார்க்குறதுனால படிக்கிற வயசில் இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க. படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்களை கருத்தில் கொள்ளுங்கள். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, தொழில் ரீதியாக உள்ள விஷயங்களை 12வது மாதத்துக்கு பிறகு முடிவு எடுக்காதீங்க. இப்போயே வந்து 2ஆம் வீட்டுக்கு வரும்போது 12வது மாதத்துக்குள்ளே தொழில் ரீதியான முடிவுகளை உடனே எடுத்துங்க. தொழில் மாற்றங்களோ இல்லை புதுசாக தொழில் பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் 8ஆம் வீட்டில் இருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய குருவையும் பார்ப்பார், 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். 10ஆம் வீட்டை பார்த்து 2ஆம் வீட்டை பார்த்து 5ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ தொழில் பண்ணுற விஷயங்களில் சின்ன குடைச்சல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 12வது மாதத்துக்கு பிறகு சுக்கிரன் வீட்டையும் புதன் வீட்டையும் பார்க்குறதுனால சுக்கிரன் புதன் கனெக்ட் ஆகி அந்த குருவோட வீட்டையும் சேர்த்து பார்ப்பார். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் வந்து ஒரு சரியான ஆங்கிளில் செயல்படாத சூழ்நிலை, அதாவது எதுக்காக செலவு பண்ணுறோங்கிற விஷயங்கள் தெரியாமல் செயல்படுறது. ஒய்ஃபு வந்து இப்போ நகை வந்து சில பேருக்கு அடகு போகுங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நகையை அடகு வச்சு தான் தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்து அகலக்கால் வைக்காமல் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, அந்த நகையை வந்து திருப்புறத்துக்கு குறைஞ்சது 1 வருஷத்துக்கு மேலே எடுத்துரும். உடனே பண்ண முடியாத சூழ்நிலையை பண்ணுவார். இப்போ ஆரம்பிக்கிற 3 மாத காலங்கள், இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா 4வது மாதம், 5வது மாதம், 6வது மாதம், 7வது மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஸ்பீடு பண்ணுவீங்க. அந்த வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் செலவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் நல்ல விஷயங்களாக தான் பண்ணோம். முக்கியமாக வந்து இந்த துணிமணி விஷயங்களில் கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணோம். லோன் வாங்குகிற விஷயங்கள் சில பேருக்கு கிடைக்காது. அதனால் நகை கொண்டு அடை வைக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
இவ்வளோ நாள் ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு அப்படின்னா 9ஆம் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டை பார்க்குற ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறும்ல. ராசி வந்து ஒரே மாதிரி வேலை செய்யாது, ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது சில லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசி வந்து புருஷன் பொண்டாட்டி தகராறுகள், சண்டை சச்சரவுகள், இந்த பிரச்சனைகள்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால அவங்களுக்கெல்லாம் அது சரியாகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு குடும்ப ரீதியாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசி தீர்த்துருவாங்க. பூர்வீக விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அதில், ஏன்னா 12ஆம் வீட்டில் இருக்கிறனால சொந்த ஊரில் இருக்கிறவங்க வெளியூர் போவாங்க, பூர்வீகத்திலேருந்து வெளியூர் போய் வேலை செய்கிறத பண்ணிடும். இந்த குரு வந்து உங்களுக்கு ரிஷபராசியில் 10ஆம் வீட்டில் வர்றதுக்கான விஷயங்கள், முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் ஒன்று இருக்குது. அதாவது 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால பங்குச்சந்தையில் ஈடுபடுறவங்க ஒரு அதிக முதலீடு போட வேண்டாம். ஏன்னா அது வந்து ஒரு அவங்கவுங்க ராசி லக்னம் இதெல்லாம் ஃபுல்லாக ஜாதகம்லாம் பார்த்து தான் நீங்கள் பெரிய முதலீடு போடணும். இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய முதலீடுகள்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. புதுசாக ஒரு தொழில் தொடங்குறவங்க ஜாதகம் பார்த்துட்டு தொடங்குங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்குது, தொழில் நல்லாயிருக்கும், இவன்றுவாங்க எல்லோரும் சொல்கிறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ராசி பலன் வந்து 10ஆம் இடத்துல வந்தாலே தொழில் ஸ்தானத்தை குரு பலப்படுத்தி நல்லா செய்யுமாங்க. 5ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு 6ல் மறைவார், அதிர்ஷ்டத்தை குறைச்சித்தான் செய்வார் அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் வீட்டில் போய் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை குறைச்சித்தான் செய்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். மைனா அது வந்து ரொம்ப நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அது உண்மை கிடையாது. அதே சமயத்தில் அவர் 8ஆம் வீட்டு அதிபதி இல்லை, அதனால் திடீர்னு வருமானங்கள் வரும், திடீர்னு பிரச்சனைகளையும் வரும். அதனால் எதையுமே அவசரப்படாமல் சில விஷயங்கள்லாம் சொல்லணும். வெளியூர் போகிறவங்க, லாங்கு போகிறவங்களுக்கு கூட தொந்தரவு கொடுக்காதுங்க. ஆனால் குறுகிய பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். பக்கத்தில் தான் போகிறோம், 50 கிலோமீட்டருங்கிறதெல்லாம் இப்போ குறுகிய பயணம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறப்ப ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கொடுக்காது. லாங் ட்ராவல் போகிறவங்க போகலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். லக்னத்தை பார்க்காம இப்போ 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது. இந்த ஜோதிடர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஜோதிடர்கள் வந்து ஓரளவுக்கு வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், அதாவது வருமானங்கள்லாம் கிடைக்கும். அந்த இடத்துல புதனின் வீடு, ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வருமானங்கள் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். புகைப்பட விஷயங்கள், அதாவது ஃபோட்டோ தொழில் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கிரன் வீட்டில் குரு போய் உட்கார்றதுனால இந்த டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். யூடியூப் நடத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நடிகைகள் அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இயக்குநர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போதுங்கிறதுக்காக தான் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் ரன் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயங்களை இங்கே வலியுறுத்துகிறேன். இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க லக்னாதிபதி வந்து உச்சமாகி இருப்பார். சிம்ம ராசிக்கு வந்து லக்னாதிபதி வந்து உச்சமாகி இருப்பார், குருவோட கனெக்டில் இருப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் நடத்த ஆரம்பிப்பார். இப்போ தான் போதுண்டா சாமி, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன், இன்னமே நல்லது நடக்குதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மலப்பாக இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுதுங்கிறத நம்பிக்கையோடு இருங்க. குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் ஏதாவது இருக்குது, அதுக்கான வயசில் இருக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து திருமண விஷயங்களை இயக்குவார். சூப்பராக கல்யாணம் பண்ணுவீங்க, நல்ல மண்டபம்லாம் பிடிச்சி அதிக செலவுலேயே பண்ணுவீங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு படிப்பெல்லாம் நல்லா கொடுப்பாரு, நல்ல படிப்பு வரும், ஞாபக சக்தியெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து சந்திரன், அவர் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது தான் அந்த குரு பயிற்சியே நடக்குது. 12ஆவது மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க, யோசித்து ஒன்று பண்ணுங்க. ஏன்னா சனி போய் ராகுவோட கனெக்ட் ஆகி, சனியும் ராகுவும் அங்கே ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது 2ஆம் வீட்டை பார்ப்பார். அதே சமயத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். இந்த டைவர்ஸு இது மாதிரிலாம் அப்ளை பண்ணி இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 12ஆவது மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு முடிவுகளுக்கு கொண்டு வருவாங்க. அதாவது ஒரு பேசி ஃபைனல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஜட்ஜி எவ்வளோ தான் இது பண்ணாலும் பேசியே வந்து ஜட்ஜிக்கிட்ட கையெழுத்து வாங்குற சுச்சுவேஷன்லாம் கொண்டு போய் ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பை அந்த நேரத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு அமைக்கும். தெளிவாக சொல்லணும்னா கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்குற விஷயங்களை இயக்குவார் அப்படிங்கிறது தான் உண்மை. கொஞ்சம் இட தகராறு, வண்டி பிரச்சனை, ஏதாவது வண்டி ஆக்சிடெண்ட் பிரச்சனை, இது மாதிரி சின்ன கேஸெல்லாம் இருக்குன்னு வைங்களேன், இதெல்லாம் ஈஸியாக க்ளோஸ் ஆகிற நேரத்தையே உங்களுக்கு 5ஆவது மாதத்துக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணுது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது போலீஸ் கேஸ் ஏதாவது சிம்பிளாக இருந்தால் கூட அதெல்லாம் வந்து உங்களுக்கு குரு வந்து காப்பாற்றுவார். கௌரவம் போன மாதிரி இருந்தாலும் கௌரவத்தை ஓரளவுக்கு தூக்கி நிறுத்துவார். இப்போ நடக்கிற நேரம் என்ன பண்ணுவோம், 9ஆம் இடத்துலேருந்து குரு பார்த்துட்ருக்காரா, 5ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் இயக்குவார். அப்படிங்கிறப்ப கௌரவ குறைச்சல் ஏற்படுத்திட்டு தான் 10ஆம் இடத்துக்கே மாறுவார். கௌரவ குறைச்சல் ஏற்படுத்திட்டு தான்
மாறுவார். அதுதான் மிகப்பெரிய உண்மை. இந்த கௌரவ குறைச்சல் ஏற்படுத்திட்டு மாறும் பொழுது 10ஆம் இடம்ங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த பாவகங்கிறதுல இருக்கிற விஷயங்களை வேலை செய்யும். தலைமை பண்பு, கௌரவம், அந்தஸ்து, அங்கீகாரம், அடையாளங்கிற விஷயங்களுக்கு உள்ள இடம் அந்த இடத்த குரு நல்லபடியாக கொடுப்பாரு. ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கான கௌரவம் கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும். ஆனால் வருமானம் குறைவாக இருக்குங்க. சனி பகவானும் 12ஆம் மாதத்துக்கு பிறகு பார்ப்பார் அந்த இடத்த. அதனால் ஒரு பெரிய ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நான் மாதம் இவ்வளவு நான் டியூ கட்டிடுவேன், இவ்வளவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க. சுமாராக பண்ணுங்கள், முன்னாடியே யோசித்து செய்யுங்க. இதை நாங்கள் ஒரு வருஷம் கழித்து கேட்டு பார்த்தீங்கன்னா தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் சரியாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா இப்போ முதல்ல உங்களுக்கு அது தெரியாது. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வருமானம் வரப்போகுதுன்னு எல்லா ஜோதிடர்னு சொல்கிறாங்க. இவர் போட்டு குழப்பறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா 8ஆம் வீட்டு வேலையும் அந்த இடத்துலேருந்து பண்ணுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரலாம். முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லா விஷயத்தையும். சரி, இவ்வளோ பிரச்சனையும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிரச்சனைகளை பணத்தின் மூலயமாகவே தீர்க்கிற சுச்சுவேஷனை கொடுப்பார். அந்த குரு 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால பண விஷயங்களை எல்லா இடத்துக்கும் பணத்தால் அடித்து எல்லா பிரச்சனையும் குறைக்கிற விஷயங்களை பண்ணுவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போங்க. முருகன் செவ்வாய் பகவானுடைய வீட்டை பார்க்குறதுனால திருச்செந்தூர் முருகன் கோயில், ஏன்னா அது நீர்காரகன் வீட்டை பார்க்குறாரு. அங்கே கடல் இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் சாமி கும்பிடுங்க. அங்கே சித்தர்கள் சமாதிகள்லாம் இருக்குது, அங்கே போய் வழிபடுங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் முக்கியமாக புக்ஸ் எல்லாம் தரையில் கீழே போடாதீங்க. வீட்டில் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாக்கா நல்லா நிமித்தி வைங்க, நேராக வைங்க. பெட்டில் புக்ஸை வைக்காதீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு நார்மல் பரிகாரம். மற்றபடி வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, பிரச்சனைகள்லாம் குறைக்கும் உங்களுக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தகராறு, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் போய் லட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக பிரச்சனைகளை குறைப்பார். அங்கே போய் வெள்ளத்தாமரை வாங்கி கொடுத்து லட்சுமி தாயார் பாதத்தில் வைக்க சொல்லி அதை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோங்க. பிரச்சனைகளே வராத அளவுக்கு, ஹஸ்பண்ட் பிரச்சனைகள் வராத அளவுக்கு இருக்கும். ஏன்னா 12ஆவது மாதத்துக்கு பிறகு சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்ப்பார். கேது வேறு அங்கே இருக்கிறாரு. அதனால தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன். சிலர் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, பணம் தங்காத விஷயங்களுக்கு சில கோபங்கள் பட்டு சில பிரச்சனைகளை பண்ணும். காசு வீட்டில் தங்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. ஏன்னா அது சூரியனுக்கு முக்கியமான இடம், அது ஹீட்டு உள்ள இடம். திருவண்ணாமலை கிரிவலம் போங்க, அப்போ தான் பணம் வீட்டில் தங்கும். அதுக்கு நாள் கிழமை இதெல்லாம் தேவை கிடையாது. எல்லா நாளுமே கிரிவலம் போகலாம். சொத்து தகராறு இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை போகலாம். பணம் சரியாக நிற்க மாட்டேங்குது, பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க வெள்ளி செவ்வாய் இது மாதிரிலாம் போகலாம். வெள்ளிக்கிழமைலாம் ரொம்ப போனீங்கன்னா நல்லது தான். ஒரு பௌர்ணமியில் தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா நாளும் கிரிவலம் போகலாம். கிரிவலம் போங்க, கண்டிப்பாக பணம் வீட்டில் தங்கும். புதுசாக தொழில் தொடங்க போகிறவங்க தொழிலெல்லாம் தொடங்கலாம். 12ஆவது மாதத்துக்கு பிறகு பெரிய முதலீடு போடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் கவனத்தில் கொண்டு செயல்படுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் இன்னும் நிறையா தகவலை தர்றேன் உங்களுக்கு. அப்போ சின்ன 1 நிமிஷம் வீடியோலாம் போடுற மாதிரி இருக்கும். இது முழு வீடியோவாக அது இருக்குது. இதை பார்த்துட்டு பரிகாரங்கள்லாம் நல்லபடியாக கொண்டு போங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்காரங்களுக்கு முழு வீடியோ போடுறதா நாங்கள் சொல்லியிருந்தோம். குரு பயிற்சி பலனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் வீட்டுக்கு வருகிறார். அதாவது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வர்றாரு. பார்த்திங்கன்னா ஒரு குரு உங்களுடைய ஜாதகத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் பார்த்திங்கனாக்கா 7ஆம் அதிபதி அவர். 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி அவர். கன்னி ராசியை பொறுத்தவரை புதனுக்கு செவ்வாய் ஆகாதுங்கிறது இயற்கை குணம். செவ்வாய் ஆகாதவர் அப்படிங்கிறதுனால, அதையும் 8ஆம் அதிபதி செவ்வாய்ங்கிறது ஆகாதவர். ஒரு பிடிக்காதவன் ஒருத்தவங்க இடத்துல போய் நம்ம இருக்கும் பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அது மாதிரி குரு போய் அந்த பிடிக்காத இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய நண்பர் அப்படிங்கிற முறையில் அவர் போய் ஒரு 8ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்து, நண்பர்னு சொல்லக்கூடாது, அதை ஓரளவுக்கு நண்பர், அதாவது குரு உங்கள் ஜாதகத்துக்கு நன்மையை தருபவர் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது லக்னத்தை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பாதகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அதாவது 7ஆம் அதிபதியை பாதகஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ராசிக்கு அது மாதிரியெல்லாம் கிடையாது. ராசிக்கு கணக்கு கிடையாது. ராசிக்கு 7ஆம் அதிபதியே உங்களுக்கு கணவன் ஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் 8ஆம் வீட்டில் இருந்தார் அப்படின்னால என்ன ஆகும், கணவருக்கு வேலைகள் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சண்டை சச்சரவு, சரியான ஒரு புரிதல் இல்லாத நிலை. 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கவர்மெண்ட்டுக்கு சரியாக வரி கட்ட முடியாத சூழ்நிலை, கவர்மெண்ட் ரீதியாக சின்ன தொந்தரவுகள், இதெல்லாம் குரு இயக்கிக்கிட்டே இருந்திருப்பார்.
மன ரீதியாக நிம்மதி இல்லாத தன்மையை மனமே குரு அப்படின்னு சொல்லுவாங்களே, மனமே குருன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த குரு போய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது எப்போதுமே பயந்துக்கிட்டு இருக்கிறதும், கெட்டது ஏதாவது நடந்துருமோன்னு நினச்சி பயப்படுறதும் காரணமாகவே இருக்கும். உங்களுக்கு 4ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையுமே பார்த்துக்கிட்டு இருந்தார். 12ஆம் வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்தனால தான் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே சமயத்தில் ஃபாரினில் இருக்கிறவங்க அதாவது வீட்டுக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வர்ற சூழ்நிலையெல்லாம் சில பேருக்கு வந்து இயக்கும். அது வந்து ஒரு நன்மை தான். ஊருக்கு வந்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா சில நேரத்தில் ஃபாரினில் இருக்கிறவங்களோட இங்கேருந்து ஃபோன் பேசி சம்மந்தம் இல்லாமல் சண்டைகள்லாம் நடத்தியிருப்பார். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவு நிறையா இருந்திருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த பங்குச்சந்தை இதெல்லாம் ஈடுபட்டிருக்கவங்க நிறையா கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. தேவையில்லாமல் பணத்தை விட்டுட்டேன், அவசரப்பட்டு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு விடிமோச்சங்கிற மாதிரி இந்த ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க, நம்ம தகவல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குரு இப்போ 9ஆம் இடத்துல வந்த பிறகு ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு உங்களுக்கு. லக்னத்தை பார்ப்பார். லக்னத்தை பார்த்து 3ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். குழந்தை இல்லாதவங்களுக்கு, குழந்தை லேட் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கிற விஷயங்களை பண்ணிடுவார். வருமானம் நிற்கும், பதவி உயர்வு கிடைக்கும் கண்டிப்பாக. 3ஆம் வீட்டை பார்க்குறதுனால இந்த பயணம் எங்கேயாவது போக வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்துச்சுனாக்கா அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். 12ஆவது மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனி வந்து மாறிடுவார். 7ஆம் இடத்துல வந்து சனி நின்று 9ஆம் வீட்டை பார்ப்பார். அப்படிங்கிறப்ப அது இன்னும் பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணாது. 7ஆம் இடத்துல சனி வருதுன்னு நினச்சி ஒன்றும் பயப்பட வேண்டாம். கண்டகச்சனி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதை ஒன்றும் பயம் வேண்டாம். ஆனால் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு குருவை பார்க்குறாரு அப்படிங்கிற முறையில் ஆன்மீக பயணங்கள் வேணால் அதிகமாக இருக்கும். பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் பண்ணாது. அதே சமயத்தில் இந்த குரு வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்கறதுனாலேயே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுனால கெடுதல் நடக்காது. சிலருடைய ஜாதகத்தில் உங்களுடைய புதன் நல்லா வலுத்து இருக்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்களை கிடைச்சி திடீர்னு பணக்காரனாக்குற விஷயங்களையும் செய்வார். இவ்வளவு நாள் வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி செலவுகள்லாம் சில பேருக்கு நடந்துச்சுனாக்கா அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணுற விஷயங்கள்லாம் நடத்தும். அந்த வீட்டுக்கு அப்படி கிரகப்பிரவேசமே நான் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நல்ல குதூகலமாக சந்தோஷமாக இருக்கிற விஷயங்களெல்லாம் இயக்குவார். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கிற விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு அமையும். இந்த நேரத்தை பயன்படுத்திடுங்க. வாழ்க்கையில் செட்டிலான பிறகு தான் திருமணம் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கேன், அந்த பதவி உயர்வு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் சம்பளம் கூட வந்தோன்னே திருமணம் பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது அவங்கவுங்களுக்கு வந்து வெளியில் போய் பார்த்தீங்கன்னா தான், அதெல்லாம் ஜாதகத்தை போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும். சில பேர் திருமணத்துக்கு பிறகு தான் உயர்வை கொடுக்கும். அதனால் டைம் கரெக்டாக அமையும் பொழுது கல்யாணத்தை உடனே பண்ணிடணும். அதுவே எதுக்காக சொல்லி வச்சுருக்காங்க அதுன்னா, அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஓடி ஆடி வேலை பார்க்குற ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். திருமணங்கிறது உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜில் நடந்தால் தான், 25 to 28க்குள்ளே திருமணம் நடந்தால் தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண காலங்களில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். அதுதான் உண்மை. மற்றபடி இந்த ஈஸியாக காசெல்லாம் வந்து சேர்த்துடலாம். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நல்லா செட்டில் ஆகிட்டு தான் திருமணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா பண்ணாதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது, ஏன்னா 9ஆம் இடத்துல வரும்போது கண்டிப்பாக திருமண விஷயங்களை சூப்பராக இயக்குவார், மங்களக்காரகனில். அதனால் கல்யாண விஷயங்கள்லாம் டக்குன்னு வந்துச்சுன்னா உடனே திருமணத்துக்கு ஓகே சொல்லிவிடுங்க. ஏங்க பொண்ணு பார்த்து பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணே ரொம்ப கம்மியாக இருக்குங்க அப்படின்னு குழம்ப வேண்டாம். நிறைய பேருக்கு இனிமேல் தான் கிடைக்கும். 5ஆவது மாதத்துக்கு பிறகு டக்குன்னு பொண்ணு அமைகிற விஷயங்கள்லாம் அமைச்சிருவார். சில பேருக்கு மாப்பிள்ளை அமையாமல் இருக்கும், அது டக்குன்னு அமைஞ்சிரும். கரெக்டாக அந்த குரு வந்து கொடுத்துருவார். அதாவது கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கும். சில பேருக்கு சனி வந்து 7ஆம் இடத்துலேயே இருப்பார், சந்திரனை பார்த்துக்கிட்டு இருப்பார். சிலருக்கு மட்டும் அவங்களுக்கு திருமண விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் பண்ணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டுறதுக்கு ஏதாவது லோனுக்குன்னு வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த லோன் பணம் கிடைக்கிறது, இந்த மாதிரிலாம் இன்னொரு லோன் போடுற விஷயங்களே இயக்க போதுங்க. திடீர்னு இன்னொரு லோன் போட்டுருவீங்க. பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பணம் கட்ட கஷ்டப்படுவீங்களா? கஷ்டப்பட மாட்டீங்க கண்டிப்பாக. அந்த 1 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. 1 வருஷம் ஈஸியாக நீங்கள் பணம் கட்டலாம், தைரியமாக நீங்கள் வாங்கலாம். பேங்க் ரீதியாக லோன் கிடைக்கிற விஷயங்கள்லாம் வச்சுருக்குது. வாங்கி நல்லபடியாக லோனை கட்டுங்க, வீடெல்லாம் கட்டுங்க. உங்களுக்கு நல்ல செல்வாக்கெல்லாம் கிடைக்க போகுது. சில பேர் வீட்டில் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இந்த ராசியில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க. பார்த்திங்கன்னா படிப்பே வராமல் கன்னிராசி தான், இப்போ குழந்தை ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அவங்கெல்லாம் அந்த 1 வருஷ காலமாகவே வந்து ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் சரியாக போக முடியாத சூழ்நிலை, உடல்நிலை பாதிப்பு கூட இருக்கலாம், இல்லைனா ஒழுங்காக படிக்காமல் இருக்கலாம், இல்லை சேட்டை பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கும். நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்கவுங்க குழந்தைங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. இந்த ராசியில் இருக்கிறவங்கள விளையாட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டில் சேர்த்து விடுங்க. ஏன்னா 5ஆம் வீட்டை வந்து பார்ப்பார். சனியின்
வீடு அது, அந்த வீட்டை பார்ப்பார். இப்போ 6ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ 7ஆம் வீட்டுக்கு போகிறப்போ உங்களுடைய குழந்தைகள் அப்படி இந்த ராசியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவானை பொறுத்தவரை 11ஆம் வீடு அப்படிங்கிற வீடாக போயிடும். உங்களுடைய 5ஆம் பாவகம் 11ஆம் வீடாக போகும். அப்போ லாபஸ்தானம் அப்படிங்கிறப்ப விளையாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் கண்டிப்பாக ஸ்கவுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு வைங்களேன், கால்பந்து ஸ்கவுட்டு இது மாதிரிலாம் சேருங்க. சில பிள்ளைங்க வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க, போலீஸ் ஆகணும்னு சில குழந்தைங்கள்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கலாம். அது மாதிரி சில குழந்தைங்க படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சில குழந்தைங்க வந்து விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எந்த மாதிரி ஒரு விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது இந்த சின்ன பிள்ளையிலேருந்து ட்ரைனிங் கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான விஷயங்கள் அவங்க அந்த குழந்தைங்க ஜாதகத்தில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வயதானவங்க இருக்காங்கன்னா அந்த மூட்டு வலி பிரச்சனை இதெல்லாம் வந்து இருக்காது. இவ்வளோ நாளாக வந்து 6ஆம் இடத்துல சனி இருந்தார், அதனால் வயதானவங்களுக்கு வந்து மூட்டு வலி பிரச்சனைலாம் இருக்காது. சுமாராக இருந்திருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்துல வரப்போ அதை கொடுப்பார். அதனால் மூட்டு வலி தைலம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுக்காது. குரு பார்க்குறாருல லக்னத்தை, குரு பார்க்குறதுனால ராசியை குரு பார்க்குறாரு, ராசியை குரு பார்க்கும்போது அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணாது. சனியும் சேர்ந்து பார்க்குறதுனால அந்த மூட்டு வலியெல்லாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும், அப்படி வரும், ஒரு பெருசாக இருக்காது. அவங்கெல்லாம் வந்து இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகிறப்ப பார்த்திங்கன்னா சில பேர் ஆட்டோவில் கூட நீங்கள் போய்க்கங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அங்கே சித்தர்கள்லாம் நிறையா ஜீவசமாதிகள் இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காருங்க, அது போதுமானது. அதுக்காக கிரிவலம் தான் வரணும் அப்படின்னு கிடையாது. இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க நீங்கள் வந்து கிரிவலம் தான் சுற்றணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு நல்ல என்னால் நடக்க முடியும் பண்ண முடியுங்கிறவங்க போகலாம். மற்ற ரொம்ப வயதானவங்க வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போங்க, அங்கே போயிட்டு இந்த சித்தர்களுடைய இடத்துல போய் உட்காருங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக வேணாலும் உட்காருங்க, தியானம் பண்ணுங்க, அங்கே உள்ள ஏதாவது இருந்தால் கேளுங்க, ஏதாவது ஒரு இந்த மாதிரி அமைதியாக இருங்க, உங்கள் மனசை நீங்கள் வந்து அப்படியே அமைதிப்படுத்துங்க. கண்டிப்பாக பாருங்கள், அது சம்மந்தமே இல்லாமல் உங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொடுப்பாரு அங்கே உள்ள சித்தர்கள். 12வது மாதத்துக்கு பிறகு ஆன்மீக பயணங்கள் அதிகமாக இருக்குதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போங்க. அதே சமயத்தில் சூரியன் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா சூரியனுக்கு உகந்த இடமே வந்து திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலைக்கு போகிறப்ப அவசியம் நீங்கள் திருவண்ணாமலையில் டூரு போட்டாங்கன்னா அதிலலாம் கலந்துக்குங்க. போயிட்டு சரி சில பேர் வந்து சாமியெல்லாம் பார்க்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படும். அதனால் வந்து அதை கவலைப்படாதீங்க. எப்போயுமே மனசு தான் காரணம் உங்களுக்கு. இந்த மன ரீதியாக கடவுளை பார்க்க முடியலையே பண்ண முடியல, அந்த மலையை பார்த்துட்டிங்கனாலே மழை தான் கடவுளே. கன்னி ராசிக்காரங்க சில பேருக்கு அவங்க லக்னாதிபதி வந்து எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இயக்கும். உங்கள் ராசி அதிபதி போய் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒரு செவ்வாயின் வீட்டுக்குள்ளே இருக்கிற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறாரு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே சமயத்தில் குரு வீட்டுக்குள்ளே போகிறாரு அந்த செவ்வாய், போய் ராகுவோட கனெக்ட் ஆவார். ராகு செவ்வாயும் கனெக்ட் ஆகும்போது செயல்கள்லாம் ரொம்ப ஸ்பீடாக செய்வீங்க, உடனே பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை ரொம்ப அமைதியாக யோசித்து ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் செய்கிறதுல தான் ஜெயிக்க முடியும். அவசரப்படக்கூடாது, ஸ்பீச்செல்லாம் கொஞ்சம் கவனித்து தான் விடணும், அவசரப்பட்டு ஸ்பீச்சை விடக்கூடாது. ஒருத்தவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும், ஒரு செய்தியை வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அது பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். அதனால் உங்களுடைய ராசிப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செய்தியை இன்னொருத்தர்கிட்ட பேசாமல் இருக்கிறதே உங்களுக்கு பரிகாரம். ஏன் இந்த மாதிரி ஒரு வாய்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, வாய்ஸ் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குங்கிறத எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, உங்களுக்கு 12வது மாதத்துக்கு பிறகு சனியும் ராகுவும் ஒன்று சேருவாங்க 7ஆம் இடத்துல. 7ஆம் இடத்துல சேரும் பொழுது சம்பந்தமே இல்லாமல் சில பேர் வந்து ஒரு கணவர்மார்கள் சில பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த ராசியில் இருக்கிறவங்க ட்ரிங்க்ஸு ஏதாவது ஒன்று பண்ணுற பழக்கங்கள் யாருக்காவது இருக்கும். அவங்க வந்து தேவையில்லாத வார்த்தைகளை வந்து மனைவிட்ட ஏதாவது பேசுகிறதோ, இல்லை மனைவி வந்து ஏதாவது ஊருக்கு போகிறேன் அவங்க போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்கிறத பிடிக்காமல் ஏதாவது சில பேர் சண்டை போட்டுக்கிறதோ, இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை இயக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசியை பார்க்குறதுனால பெரிய மன கஷ்டங்கள்லாம் வராது, குரு பார்க்குறதுனால பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த நீங்கள் பேசுகிறதுனால அடுத்தவங்களை பாதிக்குதோ இல்லையோ, ஏன்டா பேசணும் அப்படின்னு நீங்களே மனவேதனைப்படுறதால நான் நடத்திடும். அதனால் நீங்கள் வார்த்தையை எவ்வளோ குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. 12வது மாதத்திற்கு பிறகு 1.5 வருஷம் அதுக்குள்ளே இருப்பார். ஆனால் ராகு மாறுற வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ராகு வந்து 6ஆம் வீட்டுக்கு மாறுவார். இந்த ஒரு இன்னொரு 6-7 மாதம் கிடக்காது. மாறின பிறகு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே சமயத்தில் குரு பார்க்கறதுனால எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. சிலரோட வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கிற ஒரு நேரத்தையும் இயக்குவார்.
உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். உங்களுடைய ராசிக்கு சூரியன் வந்து நண்பர் தான், ஆனால் அவர் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. அந்த சூரியன் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இப்போ சித்திரை மாதத்தில் இருப்பார். முழுசாக சித்திரை மாதம் முழுசாக வந்து 8ஆம் வீட்டில் இருப்பார். அது செவ்வாய் மாதிரியே வேலை செய்வார். அதிகமாக கோவப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அதை கொஞ்சம் இயக்கிறோம். ஏன்னா குரு இருக்கிறம்ப ஒரு பெருசாக பண்ணாது. இருந்தாலும் குரு வந்து கொஞ்சம் லாங்கில் விலகி இருக்கிறார் அப்படிங்கிறதுனால, ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிறதுனாலேயே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு நான் வலியுறுத்துகிறேன். ஏன்னா செலவுகளை அதிகம் பண்ணுவார், வேறு ஒன்றும் இல்லை. செலவு அதிகம் பண்ணுறதுக்காகவே ஏதாவது உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைகள் அது இதுன்னு அந்த குடும்பம். இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, நகை பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும், இந்த கல்யாணத்துக்கு அவங்களுக்கு அதை பண்ணணும், நிறையா வட்டி கொடுக்கணும், அதை இப்படியெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து போட்டு குழப்புற நேரங்களையும் போட்டு இயக்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி குழம்பிக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து இதை இந்த நாளுக்குள்ளே நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா எடுங்க. அந்த நாளை தாண்டி போனாலும் கவலைப்படாமல், சரி இந்த இத்தனாம் தேதிக்குள்ளே இதை பண்ண முடியலையா, ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம், அதை இன்னும் கொஞ்சம் நகர்த்திக்குவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கு பாருங்கள். மனமே எல்லாத்துக்கும் காரணம். அதனால் மனமே காரணமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனம் வந்து இப்போ குருவே மனமே குருவில் அந்த குரு வந்து 9ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால உங்களோட ராசியை வந்து பார்க்குறதுனால பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர விஷயங்களை நல்லபடியாக பண்ணுவார். கோயிலுக்கெல்லாம் போங்க, எல்லா கோயிலுக்குமே போகலாம், போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதே வந்து மெயினான விஷயமாக அதில் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி தான் உங்களுக்கு வந்து பிரயங்களை கொடுக்குறவர். என்றைக்குமே ஒருத்தவங்கள ஏன் இந்த விரயங்கள் ஸ்தானத்தை பார்க்குற இடத்துக்கே போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் வந்து உங்களை வந்து ரொம்ப நேரம் அடிக்கிறான்னு வைங்களேன், அவன் காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அடிக்க மாட்டான், அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவான். அது மாதிரி தான் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவர்கிட்ட போய் என்ன கடவுளே என்னோடய பிரச்சனைகளை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமாக உட்காந்திங்கன்னா போதும், இந்த ஆன்மாவுக்கும் இன்னொரு ஆன்மாவுக்கும் கனெக்ஷன் ஆகும். அது அப்படிங்கிற முறையில் அங்கே இருக்கிற சித்தர்களே உங்களை வந்து பிரச்சனைகளிலிருந்து வெளியில் கொண்டு வருவார். ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கன்னி ராசியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபைனலாக நான் சொல்கிறது 12ஆவது மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத தான் வலியுறுத்துகிறேன். ஏன்னா சனி ராகு ரெண்டுமே கனெக்ட் ஆகி உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது குரு பார்த்தாலும், குரு பார்க்குதா, இது ரெண்டு பார்க்குதா, என்ன பண்ணும், மனம் வந்து தவறான விஷயங்களை வந்து நினச்சி கவலைப்பட வைக்கும். அதுக்காக கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நல்லபடியாக நடக்கும். இப்போ வந்து இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது நம்ம வந்து ஒரு துலாம் ராசிக்கு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து இந்த குரு பயிற்சி பலனை பார்ப்போம். இப்போ 1/5/2024 அன்று குரு பயிற்சி ஆகிறார். மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வர்றாரு. மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வர்றாருங்கிறதுனால மேச ராசியில் என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் ரிஷப ராசிக்கு வந்த பிறகு என்ன செய்வார் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இவ்வளோ நாள் உங்களுடைய 6ஆம் அதிபதி, ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலிருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். ராசியை பார்க்கும் பொழுது ஒரு நல்லது நடக்கும், நல்ல நன்மைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் 11ஆம் வீடு லாபஸ்தானத்தை பார்க்குது, நிறையா வருமானங்கள்லாம் வரும், நல்ல லாபங்கள்லாம் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டையும் பார்த்துருப்பாரு. எழுத்து, ஒப்பந்தம், பிரயாணம் இதெல்லாம் ரொம்ப நன்மைகள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதிங்கிற ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி அவர் 7ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எழுத்து, ஒப்பந்தம் இந்த மாதிரி விஷயங்களில் யாருக்காவது ஜாமீன் போட்டு பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறவங்க சிலர் இருப்பாங்க. ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும். சிலருடைய லக்னங்களுக்கு வந்து குரு வந்து ஆகாதவராக இருப்பார். இப்போ துலாம் ராசி, துலாம் லக்னமே இருக்கிறவங்களோ, இல்லை துலாம் ராசியில் ரிஷப லக்னமாக இருக்கிறவங்களோ, இவங்களுக்கு குரு கொஞ்சம் உதவிகள் வந்து, குரு நல்லவர் தான், குரு உதவி செய்வார். அதே சமயத்தில் அந்த ஆதிபத்தியங்கிற விஷயங்களையும் சேர்த்து செஞ்சிடும். 6ஆம் வீட்டு வேலையும் சேர்த்து செய்கிற வேலையை அவர் செய்வார். நண்பர்களுக்காக சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு நீங்களே லாக் ஆகிற மாதிரி வரும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் கூட உயர் அதிகாரிகள்கிட்ட ரொம்ப கடுமையாக உழைச்சி நல்ல பேர் வாங்கணும்னு எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்க. சக ஊழியர்கள் பக்கத்தில் உள்ளவங்க வேறு யாராவது போய் அதே உங்களுடைய ஓனர்கிட்ட போய் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது சொல்லி உங்களுக்கு ஒரு கெட்ட பேர்கள்லாம் உருவாக்கி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சிலருக்கு நடத்தியிருக்கும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால, ஏன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலிருந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் எப்போதுமே. 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால லாபத்தை அவர் வந்து நிறையா கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே காலி பண்ணியிருப்பார். எல்லா காசும் வந்து காலியாகிட்டே இருக்கிற சுச்சுவேஷனையும் இயக்கியிருப்பார்.
வீட்டுக்கு வருமானம் பத்தலைங்கிற சுச்சுவேஷனையும் கொடுத்துருப்பாரு. நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஆளாகவும் இருக்கலாம், அவங்கவுங்க லக்னாதிபதியோட அளவை பொறுத்து. இல்லை ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா 100 500 அப்படின்னு சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம். அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகளை அவர் கொடுத்துருப்பார். ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் ரீதியாக சில தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும். அதாவது குழந்தைகள் ரீதியாகனா 3 விதமாக எடுத்துக்கணும். அதாவது உடல் ரீதியாக சில பேர் வந்து குழந்தைகள் ரீதியாக செலவு செய்து அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கொண்டு போய் செலவு செய்து ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருப்பாரு. சிலர் படிக்காமல் குழந்தைங்க வந்து தொல்லை கொடுத்துருக்கும், இது மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் இது மாதிரிலாம் இருக்கும். குழந்தைகள் ரீதியாகனா அவங்களுக்கே சில பேர் கடன் வாங்கி சில விஷயங்கள்லாம் லோன் வாங்கி, அதாவது பிள்ளைகளை படிக்க வைக்கிற சுச்சுவேஷனில் அந்த லோன் கட்ட கஷ்டப்பட்டு சில விஷயங்களை பண்ணியிருக்கோம். இது மாதிரி தான் குழந்தைகள் ரீதியாக நம்ம எடுத்துக்கணும். சரி, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்குள்ளே தானே வரப்போகிறாரு. 6ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6க்குடையவர். லக்னத்தை பொறுத்து தான் செயல்படும் அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்கிற ராசி பலன் அப்படிங்கிறது வந்து ஒரு 25% தான் செயல்படும். 25%னாலும் இது முழுமையான துல்லியமான பலனாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 8ஆம் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வந்து ஒரு சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே ரிஷபராசிக்குள்ளே தான் இருப்பார். 2ஆம் வீட்டை பார்ப்பார். கண்டிப்பாக வருமானத்தை நல்லா பெருக்குவார், காசு வர்ற விஷயங்களை சூப்பராக பெருக்குவார். 4ஆம் வீட்டை பார்க்குறதுனால உங்களுடைய அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் அம்மாவும் பார்த்திங்கன்னா உடல் வியாதிகளோ பிரச்சனைகளோ இருந்தால் அதை முதல்ல தீர்த்து வைப்பார். மெடிக்கல் மிராக்கல்ங்கிற மாதிரி இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனை டக்குன்னு தீர்ற மாதிரி உள்ள விஷயங்களையும் செய்வார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடுங்கிற புதன் வீட்டை பார்ப்பார். கம்யூனிகேஷனில் குடைச்சலும் பிரச்சனையும் கொடுப்பார். உண்மையை சொல்லி தான் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 8ஆம் வீட்டில் இருந்து 12ஆம் வீட்டில் இருக்க போது கம்யூனிகேஷன் ப்ராப்ளங்கள் இருக்கும் தான், வேறு வழியே இல்லை. சிலருக்கு வந்து கடனை வந்து வாங்குவாங்க, சிலர் வந்து கடனை சம்பாதிக்கிற காசை வட்டியாக கட்டுற சுச்சுவேஷனையும் இயக்கிறோம். சிலர் வந்து கடன் வாங்குகிற விஷயங்களை அந்த கடனும் வட்டியும் சேர்த்து அடைக்கிற விஷயங்களை, சம்பாதிச்ச காசு கையில் நிற்குமா அப்படின்னா ரொம்ப ஒரு 50% பேருக்கு தான் நிற்கும். ஒரு 50% பேருக்கு வந்து அது இருக்காது. ஏன்னா அது குரு வந்து 6ஆம் அதிபதி தான். ஏன் வந்து 50% பேருக்கு நிற்காது அப்படின்னு சொல்கிறேன்னா, 6ஆம் வீட்டு வேலையும் சில பேருக்கு செய்வார். சில பேருக்கு குரு திசையே நடத்துனுச்சு அப்படின்னா ரொம்ப சிரமப்படுத்துவார். இதுக்கு பரிகாரங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டாக நாம் பார்ப்போம், இந்த சிரமப்படுத்துகிற விஷயங்களுக்கு. சரி, 8ஆம் வீட்டில் இருக்கும்போது வேறு என்ன செய்வார்? திடீர் பிரயாணங்களை ஏற்படுத்துவார், வெளிநாட்டுக்கு போகிற விஷயங்களை இயக்குவார், ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாளாக துடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க ஃபாரின் போகிறதுக்கான விஷயங்களை இயக்குவார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுப்பார், பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைப்பார். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திடீர் திருமணம் நடக்கும். ரொம்ப நாள் பிளான் பண்ணியெல்லாம் கிடையாது, திடீர்னு திருமணம் பண்ணும். இப்போ சித்திரை மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கார். இப்போ சித்திரை மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பாதகாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். அப்படி ராசியை பார்க்கும் பொழுது பயங்கரமாக ஹீட் ஆவீங்க, சூடாவீங்க, டக்குன்னு வாயை விட்டுருவீங்க, யார்கிட்டையாவது டக்குன்னு பேசிடுவீங்க, அது சண்டையாக போயிடும். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்கணும் நீங்கள் பயங்கரமாக. சிலர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு லாங் ட்ராவல் பண்ணி லாங்கில் போய் சம்பாதிக்கிற விஷயங்களை பண்ணும். இந்த வண்டி ஓட்டுறவங்க, பஸ்ஸு ஓட்டுறவங்க, இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்களை கொடுக்கும். வீட்லேயே தங்க முடியாத அளவுக்கு பண்ணும், நைட்டு தூக்கம் இல்லாமல் பண்ணும் 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப. ஆனால் வருமானங்கள் கொடுக்கறதுனால அது பெரிய கஷ்டமாக உங்களுக்கு தெரியாது. பணம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராகிடுவீங்க. இந்த வருஷத்துலேயே 2024 பார்த்தீங்கன்னாக்கா 8ஆவது மாதம், 9ஆவது மாதம், 10ஆவது மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவசர முடிவுகளை எடுக்காமல் இருந்தால் மட்டுமே போதும். 12ஆவது மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் ஒரு 2.5 வருஷ காலம் சனி பகவான் அதை வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பார். ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கும்போது சனி பகவான் பார்க்குறாருனாலே செலவு வந்து குறைப்பாருன்னு சில பேர் ஜாதகத்தில் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி அதை கணக்கு பண்ணோம்னா, ராகுவோடு இருக்கும் பொழுது அந்த 6ஆம் வீடுங்கிற வீடு கெட்டு போகும். அப்போ வேலையில் சில பேருக்கு பிரச்சனைகள் வரும், வேலைகளில் சில பேருக்கு பிரச்சனை வரும். இது 1 வருஷம் கழித்து இதை கேட்டு பார்க்கும்போது தான் நம்ம சொன்னதெல்லாம் சரியான உண்மைகள் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். அதனால் முன்ஜாக்கிரதையாகவே நான் உங்களுக்கு இதை பதிவு பண்ணுறேன். சிலருக்கு செவ்வாய் நல்லா இருக்கும், குரு நல்லா இருக்கும் ஜாதகத்தில். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலையில் பிரச்சனை வந்து வேறு மாதிரி கொடுக்கும். எப்படின்னா, எப்போதுமே இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த இடத்துல இருந்து இருக்க முடியாமல் ஒரு பதவி உயர்வு இது மாதிரி கொடுத்து லாங் ட்ராவல் பண்ணி விட்டு வேறு இடத்துல கொண்டு போய் வச்சிடும். உங்களை குடும்பத்தை விட்டு லைட்டாக பிரித்து வச்சிடும். பிரித்து வச்சு வருமானத்தை கொடுக்கும், நல்லா வேலை பார்ப்பீங்க, அது மாதிரி கொண்டு போவார்.
ஒரு சிலருக்கு புதன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது, மிதுன ராசியாக இருக்குது, மிதுன ராசிக்குள்ளே போய் புதன் இருக்கிறார், புதன் நல்லா ஆட்சியாக இருக்கிறார், நல்லா இருக்கிறாருங்கிற சுச்சுவேஷன்லாம் சிலர் ஜாதகத்தில் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு ரீதியாக நல்ல உதவிகள் செய்யும். சில பேருக்கு திடீர்னு எக்ஸாம்லாம் ஏதாவது ஒன்று எழுதுவாங்க, டக்குன்னு ஒரு நல்ல வேலையை கிடைக்கும், லாங்கில் நவுத்தி விட்டுரும், ஊர் விட்டு ஊர் போய் இன்னும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல வருமானங்களெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தாரா குரு இவ்வளோ நாளாக, இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்த பிறகு இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருப்பாருங்கிறீங்க. சில பேர் குடும்பத்தில் மட்டும்தான், எல்லாருக்கும் இல்லை. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் நிறைய சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்களில் இருக்கிறவங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு கொண்டு வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிடும். சில பேர் டைவர்ஸு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டைவர்ஸ் கிடைக்கும். சில பேருக்கு வந்து டைவர்ஸே ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டைவர்ஸ் நடக்காது, நல்ல குடும்ப நிலையை உருவாக்கி விடும். ஏன்னா எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அது செயல்படும். ஏன்னா உங்களை நம்ம ராசி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராசி வந்து மனசு அப்படிங்கிறது, அந்த எண்ணங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. அதே சந்திரன் வந்து சனியோட சேர்ந்து இருக்குது அப்படின்னா எண்ணங்கள் சில தவறாக முடிவு எடுத்திருப்பீங்க, அது நடக்காது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப ரீதியான விஷயங்களும் வாக்கு விஷயங்களும், பேசுகிறதே நல்லா பேசுவீங்க, குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கும், பேசுகிறதையும் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பேசுவீங்க, கரெக்டாக பேசுவீங்க. நீங்கள் கரெக்டாக பேசினாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்காது, அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் பிறந்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது. சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கு ஆகாது. அதாவது என்னென்னா கடகராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களும் உங்களுக்கு நண்பர்கள்லாம் இருப்பாங்கன்னே இருக்குது. அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும். நீங்கள் பெர்ஃபெக்ஷனாக பேசுவீங்க, அது அவங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலையை கூட ஏற்படுத்தும். இப்போ வந்து சித்திரை மாதத்தில் வேறு சூரியன் உச்சமாகிறாரா, இந்த மாதிரி நேரங்களில் அவங்க அந்த மாதிரி சிம்மராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணுற மைண்டு உள்ளவங்களாக இருப்பீங்க, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப அன்பு உள்ளவங்களாக இருப்பீங்க, காதல் பண்ணுறவங்களாக இருப்பீங்க, இந்த மாதிரி உள்ள ஆளுங்க நீங்கள்லாம். அது அப்படிங்கிறனால ஒரு நல்ல குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. ஆனால் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு போவீங்க. அதை வந்து கொஞ்சம் தளர்த்து ரிலாக்ஸாக ஒரு நெளிவு சுழிவாக மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கொண்டு போங்க. எப்பொழுதுமே வந்து ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வரும்போது நம்மளுடைய மனசு வந்து சில குதர்க்கமான முடிவுகள்லாம் எடுக்கும், தவறான முடிவுகளையும் எடுக்கும். அதுக்காக தான் நான் கவனப்படுத்தி உங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பேசுங்க அப்படிங்கிற விஷயத்தில் சொல்கிறேன். கொஞ்சம் நெளிவு சுழியாகவும் எல்லார்ட்டையும் நடந்துக்குங்கன்னு சொல்கிறேன். இதுவே பெரிய பரிகாரம் உங்களுக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நல்லா இருப்பார். இந்த மாதிரி நல்லா இருக்கும் பொழுது திடீர்னு வீடு கட்டுற விஷயங்கள் நடக்கும். செவ்வாய் பகவான் சில பேருக்கு நல்லா இருக்கும். செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னாலே வீடு கட்டுவாங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற காலம் இதுதான். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு இது மாதிரி கட்டுறதுக்கு நடுத்தர மக்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சில பேர் ரொம்ப சிரமப்பட்டு தான் கட்டுவீங்க. லோனு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் கிடச்சி கொஞ்சம் பணத்தை கொண்டு கட்டி பிள்ளைகளை சேர்த்து சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு ஹைலைட்டாக ஒரே ஒரு விஷயங்கள் உங்களுக்கு என்ன ஒரு தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு எதிரி அப்படிங்கிற குரு பகவான், உங்களுக்கு 6ஆம் அதிபதி எதிரிங்கிற குரு பகவான் 8இல் மறைந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு கெடுதல் நடக்காது. உங்களை சார்ந்தவங்களுக்கு உங்களால் கெடுதல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு கெட்ட பேர் ஆக்குவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நல்லது செய்ய போய் உங்களை வந்து குறை சொல்கிற அளவுக்கு நடந்துடும். அதனால் ஸ்பீச்சிலையும் கவனம் இருக்கணும். சிலருக்கு தொழில் ரீதியாக உள்ள சொந்த தொழில் பார்ப்பாங்க. தொழில் ரீதியாக சில கஷ்டங்களை கொடுப்பாரு. அதாவது முதலீடு போடணும், பணம் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை கொடுப்பாரு. ஆனால் குரு வந்து முதலீடு ஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் பட்டு அந்த தொழிலை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நண்பர்கள் மூலியமாக ஏதாவது உதவி கிடைச்சி அந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த காசு வாங்குகிற பணம் வந்து அளவோட, அதாவது அகலக்கால் வைக்காமல் பிளான் பண்ணி கொண்டு போங்க. இந்த வருஷத்தை விட 2025 6ஆவது மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கடனெல்லாம் அடைச்சிருவீங்க. எனக்கு நிறையா லோன்லாம் இருக்குது, நிறையா கடன் இருக்குது, நான் எப்போ தான் கடன் அடைப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சிரமமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்கும். கொஞ்சம் பிரச்சனைகளை குறைச்சிக்கிட்டு தான் வருவீங்க. ஆனால் முழுமையான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடியாது, அது அடுத்த வருஷம்தான் முடியும். இதை கருத்தில் கொண்டு செயல்படுங்க. கசப்பான விஷயமாக இருந்தாலும் உண்மை இதுதான். சரி, இது மாதிரிலாம் இருக்குது, எனக்கு பரிகாரம் என்ன, நான் என்ன செஞ்சால் இதெல்லாம் கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விடிய காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்தை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சிலருக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு யாராவது ஆக்சிடெண்ட்டு பிரச்சனைகள் ஏதாவது நடந்துச்சுனாக்கா டக்குன்னு போய் நின்று உதவி செய்யுங்க. குருமார்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா குருமார்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை போய் பண்ணுங்கள்.
நீங்கள் வழிபட வேண்டிய விஷயமே வந்து ஜீவசமாதி வழிபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ஜீவசமாதி வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் என்னன்னாக்கா உங்களுக்கு பாதகம் செய்கிற விஷயங்களுக்கு வந்து சூரியன் தான் அதிபதி. சிலருக்கு வந்து சிம்மராசிலேயே சூரியன் இருப்பார். அது மாதிரி இருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போங்க, அடிக்கடி போங்க, பிரச்சனைகளே உங்களுக்கு மொத்தமாக அவர் குறைச்சி வைப்பார். சனி வந்து யோகாதிபதினு சொல்லுவாங்க. உங்களுக்கு சனி யோகாதிபதிங்கிறதுனால சனி கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகாதீங்க. சனி கோயிலுக்கு போகணுங்கிறது எதுக்காக போகணுங்கிறத தெரிஞ்சுங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, உடம்பு சரியில்லை, உயிர் போகக்கூடாது அவங்களுக்கு அப்படின்னு நினச்சா மட்டும்தான் சனி பகவான் கோயிலுக்கு போய் அவங்களோட உயிரை பிடிச்சி வைக்கிறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம சம்மந்தம் இல்லாமல் சனி பகவான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. கடவுள் வழிபாடு நான் எதை செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு செவ்வாயின் வழிபாடு தேவை. செவ்வாய் தான் 2ஆம் அதிபதி, 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. மனைவி ரீதியாக பிரச்சனைகள் வராமல் இருப்பதும், உங்களுக்கு சரியான நேரத்தில் வருமானங்கள்லாம் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முருகன் வழிபாடை பண்ணலாம். முருகன் வழிபாடு எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். ரொம்ப சந்தோஷமாக அந்த மன ரீதியாக உள்ள பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார் அவர். வேலையிலையும் குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கிறவங்க வள்ளி தெய்வான சேர்ந்து இருக்கிற முருகனை வழிபடுங்க. சூப்பராக நல்ல மேலோங்கி வருவீங்க. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். ரொம்ப கஷ்டப்படுற வாத்தியார் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் கையால் ஒரு கொடை வாங்கி கொடுங்க. கொடை வாங்கி கொடுங்க. இந்த காலத்துலலாம் சாதாரண விஷயமா இருக்கும். என்ன கொடையை வாங்கி கொடுக்க சொல்கிறாருங்கிற மாதிரி இருக்கும். சனி பகவான் விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. உங்களுக்கு நல்லவையும் அல்லவையும் உங்களுக்கு சொல்லியிருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக நடந்துக்கங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. ஃபாரின் போகிறவங்கலாம் ஃபாரின் போகலாம், வெளிநாட்டு பணம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வருமானம்லாம் கிடைக்க போகுது. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல காலம்தான். ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா குரு வந்து 8ல் வந்திருக்காரே நினச்சி எதுவும் குழம்ப வேண்டாம். 8ஆம் இடங்கிற வீடு வந்து உங்களுக்கு கெட்ட வீடு கிடையாது. அது வந்து சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால நன்மையை தான் அதிகமாக செய்வார், தீமைகள் குறைச்சி தான் பண்ணுவார். அதனால் இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க. அடுத்து நம்ம விருச்சக ராசிக்கு ராசி பலனை பார்ப்போம். குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லவே எல்லாத்தையுமே கேட்போம். நன்றி, வணக்கம். விருச்சக ராசிக்காரங்களுக்கு நம்ம குரு பயிற்சி பலனை நம்ம பார்ப்போம். குரு மேச ராசியிலிருந்து 1/5/2024 அன்று ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேச ராசியில் இருக்கும்போது என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சு, ஏன் இப்படி இருந்தது, முழு விளக்கத்தை நம்ம பார்ப்போம். நம்ம குரு பயிற்சி பலனை பார்ப்போம்னு ஒரு சின்னதாக ஒரு பதிவு போட்டிருந்தோம். இப்போ நம்ம முழு விளக்கத்தையும் அதை பார்ப்போம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் வீட்டை பார்த்தாரு, 12ஆம் வீட்டையும் பார்த்தாரு. அந்த மாதிரி 10ஆம் வீட்டையும் பார்த்தார். 3 வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவங்க லக்னப்படி சில கூட குறைச்சி விஷயங்கள் நடந்திருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஆனால் ராசிப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு உங்கள் ராசிக்கு 2, 5 குடையவன் 6ஆம் இடத்துல இவ்வளோ நாள் இருந்திருந்திருக்காரு. அப்போ 2னா பணம் வர்றது, குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் எடுத்துக்கணும். 5ஆம் இடத்துல கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கணும். இது 2ஐயும் உழைப்ப போடுறேன்னு சொல்லிட்டு அது 6ஆம் இடத்துல போய் நின்று 10ஆம் வீட்டை பார்த்துச்சு. அப்படி 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நிறையா கமிஷன்லாம் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி 10ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தனால நிறைய தொழில் மாற்றங்களை ஏற்படுத்தி நிறையா சம்பாதிக்கிற விஷயங்களை பண்ணியிருக்கும். ஆனால் அது பின்னாடி தான் சின்ன சின்ன ப்ராப்ளங்களை கொடுத்துருப்பாரு. அது ஆரம்பத்தில் தெரியாது. குடும்ப ரீதியாக நிம்மதியை கொடுப்பாரு. 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால 5ஆம் அதிபதியில் அவர், அதனால் 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால குடும்ப விஷயங்களில் நிம்மதியை கொடுப்பாரு. அதே சமயத்தில் 12ஆம் வீட்டையும் அவர் பார்த்தார். சொத்துக்கள் விரயங்கள் செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்க்கும் பொழுது என்ன பண்ணும், சுப விரயங்களை நடத்தும்னு சொல்லுவாங்களா. சில வீட்டில் வந்து திருமணங்களை பற்றி நிறைய செலவுகள் அப்படி இப்படின்னு திருமணங்கள்லாம் பண்ணி செலவு பண்ண வச்சுருப்பாரு. படிப்பு விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ண வச்சுருப்பாரு. நிறைய செலவு பண்ண வச்சு சந்தோஷப்படுற விஷயங்களை பண்ணியிருப்பார். என்டர்டைன்மெண்ட் விஷயங்களை நல்லா சந்தோஷமாக செய்ய வச்சிருப்பாரு. பயங்கரமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள கூட சுமாராக உழைக்க வச்சு நிறைய காசு கொடுக்குற விஷயங்களை இயக்கியிருப்பார். இப்போ வந்து குரு பயிற்சி ஆக போகிறார்ல, 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 7ஆம் வீட்டுக்கு போன பிறகு உங்களோட ராசியை பார்ப்பார். இந்த 2024-25 குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். இது ஹைலைட்டான ஒரு விஷயம். இது முக்கியமாக செய்வார். நீங்கள் இந்த மாதிரி திருமண விஷயங்களை லேட் பண்ணாமல் செட்டில் ஆன பிறகு தான் திருமணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல் டக்குன்னு எல்லாம் பொண்ணோ இல்லை மாப்பிள்ளையோ கிடைக்கும் பொழுது டக்குன்னு திருமணத்தை முடிங்க. அதுக்கப்புறம் செட்டில் ஆகிக்கலாம்.
சரி, 6ஆம் இடத்துல இருக்கும்போது பணம்லாம் கொடுத்தாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 6ஆம் வீட்டுக்கான விஷயங்களை செய்திருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கும் பொழுது பழைய சம்பாதிச்ச பணங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேஸ்ட்டு, நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை கொண்டு போவார். எப்படின்னே புரியாது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பணம் சம்பாதிச்சோம், இவ்வளோ விஷயங்கள் பண்ணோம், அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சோம், இவங்களுக்கு வீடை கட்டி கொடுத்தோம், அதை பண்ணோம், குடும்ப ரீதியாக உள்ள செலவுகளை ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி ரீதியாக ஒன்றுமே இல்லையே. இப்போ கடன்காரனாக இருக்கிற சூழ்நிலையில் இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் எப்படி நம்ம வந்து இன்னமும் செயல்படுத்த போகிறோம், எப்படி எல்லா விஷயத்தில் இருந்து நம்ம மீண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர்கள் மட்டும் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க. 5வது மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா 5வது மாதத்துல இருந்து ஒரு 5ஆம் இடத்துலையே செவ்வாய் போய் நின்று 6ஆம் இடத்துக்கு போகிற நேரம் வந்து 1/6க்கு மேலே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போயிருப்பார் செவ்வாய். ராசி அதிபதி தன்னுடைய ராசிக்கு இருந்து 6ஆம் இடத்தில் மறைந்து இருப்பார். மறைந்து இருக்கும் பொழுது 12ஆம் வீட்டை பார்ப்பார். 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது விரயங்கள் நடத்துகிறத செவ்வாய் வந்து பகவான் பண்ணுவாரா, அவங்க ராசி பகவான் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களுக்கு பண்ணுவார். என்ன பண்ணுவீங்க, ஏதாவது கடன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை அடைக்கிற விஷயங்களை செய்வார். குழந்தைகளுக்கு படிப்பு விஷயங்களுக்கு செலவு செய்வார். சரி, செலவுக்கு எப்படி பணம் வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த 1/6/2024க்கு பிறகு உங்களுக்கு 7ஆம் இடத்துல ரிஷபராசியில் 4 கிரகம் வந்து ஒன்று சேர்ந்து அந்த நேரத்தில் இருப்பாங்க. அதாவது குரு சுக்கிரனும் புதன் சூரியன்லாம் ஒன்றா இருந்து அந்த இடத்துல, அதே சமயத்தில் 8ஆம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியோடு இருந்து அந்த குரு பகவான் 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கனெக்ட் ஆகி அந்த சுக்கிரன் வீட்டுக்குள்ளேயே நல்ல வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது, அதாவது 10ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது சரியான பொறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக செய்வீங்க. அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வீங்க அப்படின்னு கொண்டு போகும். ஏன்னா 8ஆம் அதிபதியோடு இருக்கிறதுனால ராசியை பார்த்து நல்ல குளுமைப்படுற விஷயங்களை செய்வார். 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்து பார்க்கறதுனால என்ன பண்ணுவார், அப்போ 3ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையுமே பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டையும் பார்ப்பார். புதனோட சேர்ந்த ஒரு கலவை பெற்ற அந்த குரு, 8ஆம் அதிபதியோட கலவை பெற்ற அந்த குரு 5, 8 குடையவன் அப்படின்னு எடுத்துக்கணும். 2 பேரும் சேர்ந்து அந்த 11ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நண்பர்கள் ரீதியாக சில பிரச்சனைகள் வரும், அசிங்க அவமானங்கள் அப்படிங்கிற விஷயங்களை சந்திக்கிறதுக்காக நேரும். ஆனால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அது உங்களுக்கு பலமாக பாதிக்காத அளவுக்கு அப்படியே விலகி செல்லும். குரு பயிற்சி பலன்னா குருவை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு கிரகம் உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லா கிரகங்களும் சேர்ந்து தான் ஒரு விஷயங்களை செய்கிறார். 3, 4க்கான அதிபதி சனி பகவான் அவர் என்ன பண்ணுறாரு, 5ஆம் இடத்துக்கு 12வது மாதம் போவார். அப்போ 11ஆம் வீட்டை பார்ப்பார். என்ன பண்ணும், நண்பர்களால் சில கஷ்டங்களையும் அனுபவித்த நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அவங்கள்ட்டே பழகிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். கரெக்டாக 12வது மாதத்துக்கு பிறகு நண்பர்கள் விஷயங்களில் மொத்தமாக கட் பண்ணி என்னுடைய வேலை உண்டு நான் உண்டு நல்லபடியாக உழைக்கிற விஷயங்களை பண்ணும், நல்ல குடும்பத்தை பார்க்க வைக்கும், நிறைய காசு பணம் சம்பாதிப்பீங்க, உங்களுடைய பழைய கடன்கள்லாம் கொஞ்சம் அடைப்பீங்க. இப்போ வந்து 4ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ இருக்கிறார். இந்த நேரம் 12வது மாதம் வரை அதில் இருப்பார். அப்போ 4ஆம் வீடுங்கிறது என்னது, நீங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்களா, கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. காசு பணம் வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸோ ஒரு காலேஜ் ஃபீஸோ கட்ட முடியாத சூழ்நிலையை இப்போ கொஞ்சம் இயக்கிக்கிட்டு இருப்பார். வீடு விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். சில பேர் பத்திரங்களை கொண்டு போய் அடவு வச்சு கஷ்டப்பட்டு இது மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் வீடு மாற்றணும், இந்த வீட்டில் சண்டையாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இயக்கிக்கிட்டே இருப்பார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் சந்திரன். அந்த சந்திரன் கொஞ்சம் இப்போ நிலையில்லாத கிரகம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நீர் ரீதியாக சில விஷயங்களை இயக்கிக்கிட்டே இருப்பார். சில நேரத்தில் அந்த பைப்பு உடையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ணுவார். ஏன்னா டிச்சு தண்ணி வந்து வெளியில் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வீட்டில் டிச்சு தண்ணி வெளியில் போகிறதோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்து அதுக்கு செலவு பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செய்வார். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சமாளித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வருவீங்க. இந்த வருட முடிவு வருது பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் வந்து 1வது மாதம் ஆரம்பிக்கும்ல, ஜனவரி. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் வீட்டை பார்ப்பார், குருவும் 11ஆம் வீட்டை பார்ப்பார். 11ஆம் இடங்கிறது ஒரு நியூட்ரல் பாவகம் ஜாதகத்தில், அது வந்து புதனின் வீடு. அப்படிங்கிறப்ப உங்களுடைய ராசி அதிபதிக்கு புதன் வந்து பகையாளி. அந்த மாதிரி சூழ்நிலையில் குரு வந்து பகையாளியை நல்ல சுகபோகமாக 12ஆம் மாதம் வரையும் வச்சுக்கிட்டு இருப்பாரா. அதனால் உங்களுடைய பகையாளி நல்ல பலமாக
இருப்பாங்க. 12வது மாதத்துக்கு பிறகு சனி பகவான் 5ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுடைய நண்பர்கள் ஸ்தானத்தை பலத்தை கொஞ்சம் குறைப்பார். ஏன்னா உங்களுடைய புதன் வந்து வலிமை இழந்து நார்மலாக இருக்கும் பொழுது தான் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதே புதனுடைய லக்னத்தில் பிறக்கிறவங்க, அதாவது மிதுன லக்னமோ கன்னி லக்னமோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம் நடக்கும். கெடுதல் நடக்காது. சனியும் பார்ப்பாரு, குருவும் பார்ப்பாரு, கெடுதல் இருக்காது. ஆனால் லாபமும் இருக்காதுங்கிற மாதிரி கொண்டு போகும். அதாவது சம அளவில் உள்ள பிரச்சனைகளையும் கொடுப்பார். நிறைய செலவு இருக்குன்னா அதுக்கு தகுந்த வருமானத்தை கொடுத்து தான் அந்த செலவுகள்லாம் செய்வார். வீட்டுக்கு தேவையான கடமைகளெல்லாம் கரெக்டாக பண்ண வைப்பார். கல்யாணத்துக்கு போகணும், அங்கே போகணும், நகை போடணும், செய்யணும், நிறைய செலவு இருக்குன்னா அதை கரெக்டாக பண்ண வைப்பார். வண்டி வாகனங்களுக்கு நிறைய செலவாகிட்டே இருந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ திடீர்னு இப்போ செலவாகிட்டு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல இப்போ இருக்கார். 12வது மாதத்துக்கு பிறகு சனி பகவான் 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் செலவுகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு குறையும். சிலர் விருச்சக ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வண்டி லோன் போட்டு வண்டியை எடுத்துகிட்டு கட்ட முடியாத சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ குரு பயிற்சியான பிறகு ஒரு 5வது மாதம் தான் குரு பயிற்சின்னா 6வது மாதம் ஒத்துக்கிட்டால் ஆகிடும். 6வது மாதம் 7வது மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டை நல்லா ஓரளவுக்கு நல்லா பார்ப்பார். 3ஆம் வீடுங்கிறது தான் லோன் விஷயங்களை இயக்கிற இடம். அதுவும் குரு பார்த்தாக்கா பேங்கில் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கடன் பேங்கில் வாங்க வச்சு லோனெல்லாம் அடைக்க வைக்கிற விஷயங்களை பண்ணும். இல்லையா உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கிறாரா, பேங்கு கடனை வந்து சம்பாரித்து அடைக்க வைப்பார். கடன் வாங்காமல் சம்பாரித்து லோனெல்லாம் அடைக்க வைப்பார். அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் குரு இயக்குவார். குழந்தைகள் ரீதியாக நிம்மதியை கிடைக்கும் அப்படின்னு தான் வரும். குழந்தைகள்லாம் உதவி செய்வாங்க உங்களுக்கு. இப்போ ஓரளவுக்கு படிக்கிற குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க அப்படின்னா நல்ல நேமு வாங்குவாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். 6வது மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வருஷம் வந்து 6வது மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து 6ஆம் வீட்டில் போய் மறைகிறதுனால சகோதரர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னா சகோதரர்கள் ரீதியாக பிரச்சனைகள் வரும். ஏதாவது சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கணுன்னாக்கா, ராசியை குரு பார்க்கறதுனால ரொம்ப கவனமாக பேசணும், வார்த்தைகளை அளந்து விடணும் ஒவ்வொன்றும். இல்லைனாக்கா சண்டை சச்சரவு பெருசாகிடும். சகோதரர்கள் ரீதியாக மன கஷ்டத்தை உருவாக்கிக்காதீங்க. சகோதரர்கள் இல்லை எனக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, வண்டி வாகனங்களுக்கு டியூ நல்லபடியாக கட்ட வச்சு உங்கள் காசை வெளியில் தள்ளும். அதுக்காக வண்டி வாகனங்கள் கெட்டு போகாது. அதுக்கு நிறைய பணம் கட்டுவீங்க. சீக்கிரம் ஏதாவது கணக்கு முடிக்கணும்னு ஐடியா பண்ணுவீங்க. இந்த குரு பயிற்சினால் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக ஒழுங்காக வந்து சரியான தொழிலை நான் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே சரியான தொழிலை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக தொழில் பண்ணி அதிகமாக நல்லா சம்பாதிப்பீங்க, லாபம் அடைவீங்க. அப்படிங்கிற விஷயங்களை இயக்கிறது தான் இப்போ இந்த குரு பயிற்சியோட ஹைலைட்டு. ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறதும் 5ஆம் அதிபதிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். லக்னத்தை பொறுத்தவரை 5ஆம் அதிபதி ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி, லக்க தர்றவர் எல்லாருமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். லக்னத்துக்கு பார்க்கும்போது, ராசிக்கு பார்க்கும்போது மன ரீதியாக நிம்மதியை கொடுப்பவரே 5ஆம் வீட்டு அதிபதி தான். சந்தோஷத்தை நீங்கள் இயற்கையாகவே அடையணும் அப்படின்னாக்கா, அதாவது எவ்வளவு தான் சந்தோஷம் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் இருப்பினும் சிரிக்கிற விஷயங்களை, வாய்விட்டு சிரிக்கிற விஷயங்களை கொடுக்குறவர் வந்து ராசிக்கு 5ஆம் அதிபதி. அவர் வந்து 7ஆம் இடத்துல இருந்து நான் பார்க்குறாரு அப்படின்னா, ஒய்ஃபோ இல்லையோ இவ்வளோ நாள் ஒய்ஃபுக்கிட்ட நீங்களும் ஒய்ஃபும் ஒரு சரியாக கலந்து பேசிக்காமல் ஏதாவது விஷயங்களை பண்ணின விஷயங்களை இப்போ வந்து இந்த குரு பயிற்சிக்கு பிறகு 2 பேரும் உட்காந்து பேசி சமாதானமாகி நம்ம இப்படியெல்லாம் பண்ணினாதான் நம்மளுடைய குடும்பம் நல்லபடியாக போகும் அப்படிங்கிற விஷயங்களை இயக்கி சந்தோஷத்தை கொடுப்பார். புருஷன் பொண்டாட்டி தகராறை இல்லாத அளவுக்கு ஆக்கிக்கிட்டு இருப்பார். நல்ல ஒரு ஃபேமிலி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாய்விட்டு சிரிக்கிற ஒரு விஷயங்களை இயக்குவார். நம்ம வந்து லக்னம் சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ராசி பலன்கிறது இவ்வளவு தான், 25% கண்டிப்பாக இவ்வளவும் உண்மையாகவே பலிக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து சில விஷயங்களையும் சேர்த்து பார்ப்போம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் வீட்டுக்குள்ளே குரு வந்து சிலருக்கு இருப்பாங்க. சில ராசிகளுக்கு பிறப்பு ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா பெருங்கடனாக இருப்பாங்க. அவங்களாம் பெருங்கடன்களுக்கு உள்ளாக இருக்கும். அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான நல்ல விஷயமே இப்போ நடத்துவார். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக தாங்க அமையும். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும். நம்ம வந்து மீண்டும் ஒரு தனுசு ராசியை நம்ம அடுத்து பார்ப்போம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லவையும் அல்லவையும் தெரிந்து தெளிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுங்க. நன்றி, வணக்கம். நம்ம வந்து இடையில இதுக்கான ஒரு சில பேருக்கு ரொம்ப சரியில்லாமல் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் ஒரு பரிகாரங்கள்லாம் கொடுக்குறேன். நம்ம இதை அடுத்த பதிவில் நம்ம அந்த பரிகாரங்கள் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.